ஆதிசங்கரர் என்றாலே அத்வைதம். அத்வைதம் என்றால் எல்லாமே ஒன்றுதான் என்ற தத்துவம், அதாவது இரண்டற்ற நிலை. கடவுள் வேறு, நாம் வேறு அல்ல. அனைத்து ஜீவராசிக்குள்ளும் இருக்கும் ஆன்மா ஒன்றுதான். அனைவரிடத்தும் இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா என்பதுதான் அத்வைத போதனை. மனிதர்கள் அனைவரிடமும் சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அத்வைதம் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை நமக்கு உபதேசித்தவர் ஆதிசங்கரர். 32 ஆண்டுகள் என்ற ஒரு குறுகிய வாழ்நாளில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம். 8 வயதில் துறவியானவர். இப்படி முற்றும் துறந்த முனிவர் என்றும் பார்க்காமல் சங்கரரிடம் கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டால் ஒரு பெண், அதாவது காமத்து பாலில் இருந்து அந்த அந்தரங்க கேள்வியை கேட்டதும் கூசினார் சங்கரர். இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க சங்கரர் ஒரு மன்னனின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். அதற்கு பிறகு அவர் அந்த கேள்விக்கு பதிலளித்தாரா? என்ன செய்தார்? அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக சங்கரர் இந்தியாவின் 4 திசைகளிலும் 4 மடங்களை நிறுவினார். அந்த மடங்கள் என்னென்ன? அதில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடமும் ஒன்றா போன்ற பல தகவல்களையும் ஆதிசங்கரரை பற்றிய முழு வரலாற்றினையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆதிசங்கரர் கிபி 788 820களில் பிறந்ததாகவும் இவரது காலம் பொது ஊழிக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு என்ற இருவேறு வாதம் இருக்கின்றது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள காலடியில் கடவுள் பக்தி கொண்ட சிவகுரு ஆரியம்மாள் என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்கள் புத்திர பாக்கியத்திற்காக வேண்டி கடுமையான விரதங்களை மேற்கொண்டனர். இதற்காக சிவகுருவும் ஆரியம்மாளும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தனர். ஒரு நாள் ஆரியம்பாளுக்கு கனவில் தோன்றிய சிவன், உங்களுக்கு மூடர்களாயும் அஷ்டர்களாயும் நீண்ட ஆயுளை உடைய சாதாரண மகன் வேண்டுமா? குறைந்த ஆயுளுடன் எல்லா நற்குணங்களும் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்ட புத்திசாலி பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு ஆரியம்மாள் புத்திசாலி குழந்தைதான் வேண்டும் என்று கூறினார். ஆரியம்மாளின் கனவை கேட்ட சிவகுரு மனமகிழ்ந்து ஒரு ஞான குழந்தை தனக்கு மகனாக பிறப்பான் என்று எண்ணி ஆனந்தம் அடைந்தார். இறைவனின் அருளால் தெய்வீக குழந்தை இந்த பூமியில் அவதரித்தது. பிள்ளையில்லா தசரதனுக்கு மகாவிஷ்ணுவே ராமராக அவதரித்தது போல சிவகுரு ஆரியம்பாள் தம்பதியினருக்கு ஈஸ்வரனே குழந்தையாக பிறந்தார். பிள்ளை பிறந்த மகிழ்ச்சியில் சிவகுரு தான தர்மங்களை செய்து சான்றோர்களுக்கு விருந்தளித்து கொண்டாடினார். ஜோதிடர்கள் இவன் ஒரு பெரிய ஞானியாவான் என்று கூறினார்கள். அந்த இளம் குழந்தையின் உடலில் சிவ சின்னங்கள் இருந்ததால் குழந்தைக்கு சங்கரர் என்று பெயர் சூட்டப்பட்டது. சங்கரருக்கு 3 வயதிலேயே படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார்கள். சங்கரருக்கு 3 வயதிலேயே படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தனர். தாய்மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் சங்கரர் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார். காலடியில் இன்று பேசப்படுகிற மலையாளத்தை தான் தாய்மொழி என்று பலரும் கூறுகின்றனர். ஆனால் ஆதிசங்கரர் பிறந்தபோது அங்கே தமிழ்தான் பேசப்பட்டது. மலையாளம் என்கிற மொழி தோன்றி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் ஆதிசங்கரர் மலையாளம் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர். கிபி 9 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மலையாளம் தனி மொழியாக உருவாக்கியது. தமிழை மூல மொழியாக கொண்டு தோன்றிய மலையாளம் நாளடைவில் தனி மொழியாக உருப்பெற்றது. தமிழ் மூவேந்தர்களில் சேர அரசர்கள் ஆண்ட பகுதியாகத்தான் காலடி பல காலமாக இருந்தது. ஆதிசங்கரருக்கு 3 வயது ஆகும்போதே தந்தை சிவகுரு காலமானார். மிகவும் துக்கமடைந்த தாய் ஆரியம்பாள் உறவினர்களின் உதவியோட அவருக்கு பூணூல் போட்டு உபநயனம் செய்தார். இந்து சமயத்தில் சிறுவர்களுக்கு பூணூல் அணிவிக்கும் விழா உபநயனம் என்று சொல்லப்படுது. அதாவது இதன் அர்த்தம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளும் அடையாளம். தகுந்த குருவிடம் வேதம் சாஸ்திரம் கற்க சேர்த்து விட்டார் தாய். இவர் சிவனின் அவதாரமானதால் குருவால் கூறப்பட்டதை எல்லாம் ஒரு தடவையிலேயே புரிந்து கொண்டார். அதோடு அறிய வேண்டிய சகல முக்கிய சாஸ்திரங்களையும் 2 வருடத்திற்குள்ளாகவே கற்றுக்கொண்டார் ஆதிசங்கரர். குருகுல வாசம் செய்யும் காலத்தில் தினந்தோறும் பிச்சை எடுத்து குருவிற்கு அர்ப்பணித்துவிட்டு பிறகு உண்பது சங்கரருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஏழை அந்தணர் வீட்டு வாசலில் நின்று கொண்டு சங்கரர் பவதி பிஷாம் தேகி, அதாவது தாயே பிச்சை போடுங்கள் தாயே என்றார்.
இந்த சிறுவனுக்கு கொடுக்க அவள் இடத்தில் தின்பண்டங்களும் இல்ல, சமையல் செய்ய அரிசியும் இல்ல. அவள் மிகவும் ஏழை. என்ன செய்வான்? ஐயோ, ஒரு பிராமண பிள்ளைக்கு பிச்சையிட தம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று வருத்தமடைந்தாள். பிறகு கடைசியாக அவள் தன் தோட்டத்திற்கு சென்று நெல்லிக்கனிகளை எடுத்து வந்து சங்கரருக்கு தானமாக அளித்தாள். இந்த கருணை செயல் சங்கரரின் கண்களை கண்ணீர் குளமாக்கியது. வறுமையில் வாடும் போதே தானம் கொடுக்கும் எண்ணம் கொண்ட இவளிடம் செல்வம் இருந்ததால் அது அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைத்த சங்கரர் அந்த குடும்பத்தின் வறுமை நீங்க லட்சுமி தேவியை வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தார். 19வது ஸ்லோகம் பாடி முடித்தபோது அந்த ஏழையின் வீடு முழுவதும் தங்க நெல்லிக்கனியை நிரப்பி மகாலட்சுமி பொன்மழை பொழிந்தாள். சங்கரர் 7 வயதிற்குள் எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று முடித்து குருகுலத்தில் இருந்து தன்னுடைய இல்லம் வந்து தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து வந்தார். சங்கரரை பற்றி பல கதைகள் வழங்கி வருகின்றன. காலடியில் இன்றைக்கும் வழங்கி வரும் ஒரு கதை மிகவும் முக்கியமானது. தினம்தோறும் சங்கரரின் தாய் ஆரியம்பாள் குளிப்பதற்கு வெகு தொலைவில் உள்ள பூர்ணா நதி சென்று நீராட வேண்டியிருந்தது. இதனால் தாய் மிகவும் சிரமப்படுவதாக எண்ணிய சங்கரர் நதி தேவதையை பிரார்த்தித்தார். உடனே அந்த நதி பராசக்தியின் உத்தரவின் பேரில் தன் திசையை மாற்றிக்கொண்டு சங்கரரின் வீட்டிற்கு பக்கத்தில் ஓட ஆரம்பித்தது. இந்த நதிதான் தற்போது காலடி அருகில் ஓடும் பூர்ணா நதி. இதை பார்த்த மக்கள் அனைவரும் வியப்புற்று தங்களுக்கு ஒரு மகான் கிடைத்து விட்டதாக எண்ணி ஆனந்தம் அடைந்தனர். சங்கரர் கல்வியில் விருத்தியடைந்து இருப்பதையும் அவரது அறிவையும் கண்ட அவரது தாயார் அவருக்கு விவாகம் செய்து வைக்க பல பெண்களின் ஜாதகங்களை ஜோதிடர்களிடம் காட்டி வந்தார். ஆரியம்பாள் தமது புத்திரனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்ததை சங்கரருக்கு தெரிவிக்க அவர் தம் தாயாரிடத்தில், அம்மா, எனக்கு விவாகம் செய்து கொள்ள விருப்பமில்லை, ஆனால் சந்நியாசியாக விரும்புகிறேன், தயவு கூர்ந்து உத்தரவளிங்கள் என்று கேட்டார். சிறு வயதில் இருந்தே சங்கரருக்கு உலகை துறந்து சந்நியாசியாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதற்கு தம் அன்னையின் அனுமதியை கேட்டார். ஆனால் அதற்கு ஆரியம்பாள் அனுமதி தர மறுத்துவிட்டாள். சந்நியாசம் உனக்கு ஏற்றதல்ல என்று சொன்னாள். ஆனால் சங்கரர் பலவிதமான சமாதானங்களை தாய்க்கு சொன்னார். ஆனால் ஆரியம்பாள் ஒன்றுக்கும் சம்மதிக்கவில்லை. பிறகு சங்கரர் தம் தாயார் சொல்லிய வண்ணம் நடந்தார். சங்கரர் தம் தாயாருக்கு பணிவிடை செய்து கொண்டும் சாஸ்திரங்களை படித்து கொண்டும் கடவுளை துதி செய்து கொண்டும் இருந்தார். சங்கரருடைய தகப்பனார் இறந்து 1 வருஷமானது. அவருக்கு செய்ய வேண்டிய வருஷ சடங்கை செய்து முடித்தார். சங்கரரின் பெருமையை கேள்விப்பட்ட கேரள தேசத்து அரசன் ஒரு சமயம் யானை முதலிய காணிக்கைகளுடன் தன் மந்திரியை சங்கரரிடம் அனுப்பினார். இதை பார்த்த சங்கரர் பிரம்மச்சாரியான தனக்கு இது ஒன்றும் தேவையில்லை என்று கூறி காணிக்கைகளை திருப்பி அனுப்பிவிட்டார். இதை கேட்ட அரசன் சங்கரரின் இருப்பிடத்திற்கு வந்து அவரை வணங்கி சந்தோஷம் அடைந்தார். 16,000 பொன்களையும் தான் இயற்றிய 3 நாடகங்களையும் சங்கரருக்கு சமர்ப்பித்தார் அரசன். நூல்களின் பெருமையை பாராட்டிய சங்கரர் அரசனை பார்த்து, இந்த பொன் எனக்கு அவசியமில்லை, உன் ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கே கொடுப்பாய் என்று சொல்லிவிட்டார். தனக்கு நற்குணங்கள் நிறைந்த புதல்வன் பிறக்க வேண்டும் என்று அரசன் வரம் கேட்க புத்திர காமேஷ்டி யாகம் செய்து புத்திரனை பெறுவாய் என்று சங்கரர் ஆசிர்வதித்தார். ஒரு நாள் உபமன்யு, ததிசி, கௌதமர், அகஸ்தியர் முதலிய மாமுனிவர்கள் சங்கரரின் இல்லத்திற்கு வந்தனர். அவர்களை தகுந்த மரியாதையுடன் உபசரித்த ஆரியம்பாள், எனது குழந்தை மிக சிறிய வயதிலேயே மிக பெரிய வித்வானாகவும் செயற்கரிய செய்கை உடையவனாகவும் திகழ காரணம் என்ன என்று அந்த முனிவர்களிடம் கேட்டாள். அதற்கு அகத்தியர், சிவபெருமானே இந்த திருக்குழந்தையாக அவதாரம் செய்திருப்பதாகவும் 16 வயதே இவன் ஆயுள் என்றும், ஆனால் சில காரணங்களுக்காக வியாசரின் அருளால் மீண்டும் 16 ஆண்டு கிடைக்கும் என்று கூறி மறைந்தனர். இதை கேட்ட ஆரியம்பாள் மிகவும் வருத்தமடைந்தார். சில காலம் சென்ற பின்பு சங்கரர் ஒரு நாள் குளிப்பதற்காக தாயுடன் பூர்ணா நதிக்கு சென்றார். அப்பொழுது ஒரு முதலை சங்கரரின் காலை பற்றி கொண்டது. சங்கரர் உரத்த குரலில், அம்மா, முதலை என்னை இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது, நான் இனி பிழைப்பது அருமை, இப்பொழுது எனக்கு அநியாயமாய் துர்மரணம் நேரிட்டிருக்கிறதே, இந்த தோஷம் நீங்க தாங்கள் தயவு செய்து இச்சமயத்தில் நான் சந்நியாசம் பெற உத்தரவளிங்கள் என்று கேட்டார்.
அப்பொழுதுதான் முதலை என் காலை விடும் என்று சொன்னார். அநியாயமாய் துர்மரணம் அடையாமல் சந்நியாசம் கொண்டாவது பிழைத்திரு என்றாள். சங்கரர் உடனே தாயாரின் உத்தரவு பெற்று நான் சந்நியாசியே என்று சொல்லிக்கொண்டு தண்ணீரில் மூழ்கினார். இப்படி சங்கரர் செய்தவுடன் முதலை அவர் காலை விட்டு விட்டதாம். உடனே கரையேறி சந்நியாச விரதம் பூண்டார் சங்கரர். பிரம்மாவின் சாபத்திற்கு உட்பட்ட ஒரு கந்தர்வன் தான் அந்த முதலையாக மாறியிருந்தான். சங்கரரின் கால்பட்டதும் சாப விமோச்சனம் பெற்ற கந்தர்வன் சங்கரரை வணங்கி வாழ்த்திவிட்டு தன் இருப்பிடம் சென்றான். கரைக்கு வந்த சங்கரர் வீட்டிற்கு வராமல் துறவியாய் உலக சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று சங்கரர் தன்னுடைய உறவினர்களை வரவழைத்து அவர்களுக்கு தமது ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்தார். தன் தாயாரை பிரியமாய் காப்பாற்றி வரும்படியும் கேட்டார். அவர்களும் அவ்விதமே செய்வதாக வாக்களித்தார்கள். தம் தாயாரை நமஸ்கரித்துவிட்டு அம்மா எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்றார். அதற்கு தாய் என் கடைசி காலத்தில் நீயே வந்து எனக்கு இறுதி கடன்களை செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு சங்கரர் ஒப்புக்கொண்டு சந்நியாசம் புறப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 8. அதற்கு முன் தாயார் வழிபாடு செய்வதற்காக பூர்ணா நதியின் கரையில் தன் கைகளால் ஒரு கிருஷ்ணர் சிலையை பிரதிஷ்டை செய்தார். இதுவே தற்போது காலடியில் உள்ள திருக்காலடியப்பன் கோவில். இந்த சிலை குருவாயூர் கிருஷ்ணர் சிலையைப் போலவே அஞ்சனா என்ற உலோகத்தால் ஆனது. காலடியில் இருந்து சந்நியாசிகளுக்கு உரித்தான காவி உடையில் இருந்த சங்கரர் ஒரு குருவை தேடி பாத யாத்திரை சென்றார். பல மாதங்களுக்கு பின்னர் சங்கரர் நர்மதை நதிக்கரைக்கு வந்தார். அங்கிருந்த ஒரு குகையில் மிக பெரிய ஞானியான ஸ்ரீ கோவிந்த பகவத்பாதர் வசித்து வந்தார். ஆதிசேஷனின் அவதாரமாகிய அவரை சங்கரர் வணங்கி தம்மை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். கற்று உணர்ந்ததையெல்லாம் அனைவருக்கும் ஏற்கும் அளவுக்கு எளிமையாக எடுத்து கூறும் திறனை பெற்றதோடு அத்வைத தத்துவத்தை நிலைப்பிக்கும் திறமையையும் குருவருளால் ஆதிசங்கரர் விரைவிலேயே பெற்றுவிட்டார். குருவின் விருப்பப்படி சங்கரர் காசிக்கு சென்று கங்கையின் புனித நதிக்கரையில் தங்கினார். வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்க எத்தனையோ சீடர்கள் இவரை வந்தடைந்தார்கள். சில காலம் காசியில் தங்கியிருந்து விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவதும் சீடர்களுக்கு வேத பாடம் சொல்லிக் கொடுப்பதுமாக இருந்தார் ஆதிசங்கரர். இவரை அடைந்த சீடர்களில் சனந்தனன் என்ற ஒரு சீடரும் இருந்தார். மிகச்சிறந்த அறிவாளி. ஒரு நாள் இவர் கங்கையின் எதிர்க்கரையில் இருந்தார். வகுப்பு நேரம் நெருங்கிவிட்டது. ஆற்றை கடக்க எண்ணிக்கொண்டிருக்கையில் கங்கையில் திடீரென்று வெள்ளம் ஏற்பட்டது. வகுப்பை தவறவிட்டு விடுவோமோ என்று கவலைப்பட்ட அவர் தன் குருவை மனதில் நினைத்து கொண்டு ஆற்றில் இறங்கினார். இவரின் குரு பக்தியை பார்த்த கங்காதேவி இவரின் பாத அடிகளை தாமரை மலரால் அதாவது பத்மத்தால் தாங்கிக் கொள்கிறது. அன்று முதல் இவர் பத்மபாதர் என்றானார். இவர்தான் சங்கரரின் முதல் சீடர். காசியில் இருந்தபோது சங்கரர் முக்கிய இறை நூல்களான பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள் போன்றவற்றுக்கு பாஷ்யங்கள் அதாவது விளக்க உரை எழுதினார். ஒரு நாள் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு சங்கரர் தம் சீடர்களுடன் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிவபெருமான் சங்கரரிடம் திருவிளையாடல் புரிய தொடங்கினார். 4 வேதங்களையும் 4 நாய்களாக அழைத்து கொண்டு ஒரு சண்டாளன் அதாவது தீண்டத்தகாதவன் உருவில் அவர் முன் தோன்றினார். அவனை பார்த்த சங்கரர் சண்டாளனே விலகிப்போ என்றார். அதற்கு சண்டாளன் சிரித்து கொண்டே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்கும் அத்வைத துறவியே எதை விலகி போக சொல்கிறீர்? இந்த சரீரத்தையா, உணவால் உண்டான இந்த உடலையா, அல்லது அதன் உள்ளிருக்கும் ஆன்மாவையா, எனது உடலின் உள்ளிருக்கும் ஞான ஒளியான ஆத்மாவையா என்று கேட்டார். இந்த உடம்பை பற்றிய நினைப்பை விடுத்து அனைவரிடத்தும் இருக்கும் ஆத்மா பரமாத்மா என்பதுதானே அத்வைத போதனை. அப்படி இருக்க உங்களது உடலின் அருகில் இருந்து எனது உடல் விலகி போக வேண்டும் என்று சொல்வதின் பொருள் என்ன? உங்களது உடலுக்குள் இருக்கும் ஞான ஒளியான ஆத்மாவும் எனது உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் ஒன்றுதானே. அப்படி இருக்க எப்படி விலகிச் செல்ல முடியும்? தாங்களோ எல்லோருக்கும் இரண்டும் வேறல்ல என்ற அத்வைத கொள்கையை போதித்து வருகிறீர்களே. வேற்றுமை இல்லாத உங்களுக்கு இப்போது எப்படி இந்த வித்தியாசம் தோன்றியது என்று கேட்டார்.
இதை கேட்ட சங்கரர், எவன் இப்படி ஆத்ம நிலையை அடைந்திருக்கிறானோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனே என் குரு என்ற பொருள்பட மனிஷா பஞ்சகம் என்று போற்றப்படும் 5 ஸ்லோகங்களை பாடி சாஷ்டாங்கமாக சண்டாளன் காலில் விழுந்தார். உடனே சண்டாளன் மறைந்து போய் ஜடை, மகுடம், சந்திரன் முதலியவைகளை அணிந்திருந்த காசி விஸ்வநாதர் 4 வேதங்களுடன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். வியாச முனிவரின் பிரம்ம சூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதுக என்று கூறிவிட்டு மறைந்தார். அத்வைத நிலையில் சண்டாளனுக்கும் அந்தணனுக்கும் வேறுபாடு கிடையாது என்பதையே இந்த பாடல் விவரிக்கிறது. அத்வைதத்தின் அடிப்படையாக பாடல்கள் அமைந்துள்ளதால் இங்கே அதை பார்க்கலாம். விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் எந்த தூய உணர்வு தெளிவாக வெளிப்படுகிறதோ, பிரபஞ்சத்தின் சாட்சியாக எது பிரம்மா முதல் எறும்பு வரை அனைத்து உடல்களிலும் ஊடுருவி உள்ளதோ அதுதான் நான். நான் காணப்படும் பொருள் அல்ல என்று எவருக்கு உறுதியான ஞானம் இருக்கிறதோ அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி அல்லது பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனே என் குரு என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அதாவது அத்வைத குருவாக சண்டாளனாகவோ பிராமணனாகவோ யாராகவோ இருந்தாலும் அவரை அத்வைத குருவாக ஏற்கிறேன் என்பதை வெளிப்படையாக ஆதிசங்கரர் கூறியிருக்கிறார். சங்கரர் எழுதியிருந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை பற்றி வாதிடுவதற்காக அதன் மூல நூலான பிரம்மசூத்திரத்தை எழுதிய வியாசரே வயதான அந்தணர் வடிவில் சங்கரரை பார்க்க வந்தார். அந்த சமயம் சங்கரர் தன் சீடர்களுக்கு பிரம்மசூத்திர விளக்க உரையை கற்பித்துக் கொண்டிருந்தார். தம்மோடு விவாதிக்கும்படி கூறினார் முதியவர். அதற்கு சங்கரர் அவருடன் விவாதித்து அவர் கூறிய விளக்கத்தை கேட்டு திருப்தி அடைந்தார் முதியவர். இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சங்கரரின் சீடரான பத்மபாதர் பிரம்மசூத்திரம் எழுதிய வேத வியாசர்தான் வந்துள்ளது என்பதை உணர்ந்தார். உடனே பத்மபாதர் இருவரின் காலிலும் விழுந்து, சங்கரரோ சிவபெருமானின் அவதாரம், வேத வியாசரோ சாட்சாத் நாராயணனே. இந்த இருவரும் இப்படி விவாதித்தால் என்னை போன்ற வேலைக்காரன் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். வந்தவர் வியாசர் என்று தெரிந்ததும் சங்கரர் தன்னுடைய விவாதத்தை நிறுத்தி மிக்க மரியாதையுடன் அவர் காலில் விழுந்தார். வியாசர் அவரை மனம் குளிர ஆசிர்வதித்தார். என்னுடைய சூத்திரங்களுக்கு தகுந்த முறையில் அவைகளின் உட்கருத்தை நன்கு வெளிக்கொண்டு வரும் முறையில் உரை எழுதியிருக்கிறாய். எனவே நீ இந்த விளக்க உரையை உலகில் பிரச்சாரம் செய்வாயாக என்று கூறினார். அதை கேட்ட சங்கரர் தனக்கு ஏற்பட்ட ஆயுள் 16 முடிந்து விட்டபடியால் கங்கையில் உள்ள மணிகர்ணிகா படித்துறையில் தம் உடலை தியாகம் செய்ய போவதாக கூறினார். அதற்கு வியாசர், உலக நன்மைக்காக இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே மேலும் 16 ஆண்டுகள் நீ பூமியில் வாழ்வாயாக என்று வரம் கொடுத்து மறைந்தார். வியாசரின் அருளால் சங்கரரின் வாழும் காலம் இரட்டிப்பாக்கப்பட்டது. பிறப்பில் விதிக்கப்பட்ட வெறும் 16 வயதுடன் பரம்பொருளை உலகிற்கு உணர்த்து விற்பதற்காக இன்னும் 16 வயது சேர்த்து சங்கரரின் வயது 32 ஆனது. வியாசரின் அறிவுரைப்படி இமயம் முதல் குமரி வரை பல ஊர்களுக்கும் சென்று அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். பிரயாக என்னும் ஊரில் குமரிலப்பட்டர் என்னும் பெரிய அறிஞர் இருந்தார். இந்து மதத்தை சார்ந்த குமாரிலப்பட்டர் என்பவர் வேதங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். இவர்களது காலத்தில் புத்த மதம் பரவலாக இருந்தது. இதனால் புத்த மத துறவிகள் இந்து மத வேதத்தை குறை கூறி வந்தனர். இது குமாரிலப்பட்டருக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆதிசங்கரரின் வாழ்க்கையில் குமரிலப்பட்டரினுடைய பங்கு முக்கியமானது. புத்த மத கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எதிர்ப்பது சரியாகாது என்று எண்ணிய பட்டர் தான் புத்த குருகுலத்தில் சீடராக சேர்ந்து அவர்களின் கோட்பாடுகள்தான் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் புத்த மதத்தில் சேர்ந்து புத்த துறவிகளிடம் நற்பெயரும் பெற்றார். குமாரிலப்பட்டரின் புத்த குரு ததாகதர். ஒரு நாள் ததாகதர் பாடம் நடத்தும் போது வேதங்களையும் கடவுளையும் கடுமையாக நிந்தித்தார். அவருடைய வார்த்தைகள் குமாரிலப்பட்டரின் மனதை மிகவும் வருத்தியதுடன் கண்ணீரையும் வரவழைத்தது. குமரிலப்பட்டர் கண்ணீர் சிந்துவதை பார்த்த ததாகதர் அவர் ஒரு இந்து வேதியர் என்பதை கண்டு கொண்டு அவரை கொல்ல முயன்றார்.
இவன் உண்மையான பௌத்தர் அல்ல என்று அவரை ஒரு உயர்ந்த கட்டிடத்தின் மேல் மாடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். வேதம் உண்மையாகில் என் உயிர் காப்பாற்றப்படட்டும் என்று கூறி கீழே விழுந்ததும் ஒரு கண்ணை மட்டும் இழந்து உயிர் பிழைத்து கொண்டார். குமாரிலப்பட்டர் வேதங்களை முழுவதும் கற்றறிந்தவர், யாகங்கள் செய்வதிலும் வல்லவர் என்பதை அறிந்த சங்கரர் இவர் இருக்குமிடம் வந்து சேர்ந்தார். குமாரிலப்பட்டரை நெருங்குவதற்கு முன் ஆதிசங்கரருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. குமாரிலப்பட்டர் துஷாகினி பிரவேசம் செய்ய இருக்கிறார் என்பதே அந்த செய்தி. துஷம் என்றால் தவிடு. இந்த தவிடால் உடல் முழுமைக்கும் மூடி தீயிட்டு கொண்டு சிறுக சிறுக கருகி உயிர் போகும்படி செய்வதற்கே துஷாகினி பிரவேசம் என்று பெயர். அதாவது பௌத்த மதத்தை கண்டித்து நூல்களை இயற்றி பௌத்த குருவிற்கு துரோகம் செய்ததற்கு பிரயாச்சித்தமாக உமி தீயில் தன் உடலை தியாகம் செய்ய எண்ணி தீயில் இறங்கி கொண்டிருந்தார். அதாவது தாம் செய்த தவறான காரணத்திற்காக தண்டனையாக உயிர் விடுவதற்கு துஷாகினி பிரவேசம் செய்வார்கள். துஷாகினி பிரவேசம் செய்கின்ற இந்த இக்கட்டான நிலையில் தான் ஆதிசங்கரர் குமாரிலப்பட்டரை நேரில் சந்தித்தார். உடல் முழுவதும் வெந்து கொண்டிருக்கும் போது குமாரிலப்பட்டர் ஆதிசங்கரரை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார். ஆதிசங்கரர் தன்னுடைய அத்வைத விளக்கத்தை அவருக்கு படித்து காட்டினார். இதனை கேட்ட குமாரிலப்பட்டர் ஆதிசங்கரரை பாராட்டினார். இந்த அத்வைத சித்தாந்தத்தை நாடு முழுவதும் பரப்ப வேண்டும். உயிரை விடும் தருவாயில் உள்ள தம்மால் ஏதும் செய்திட முடியாது. தன்னுடைய சீடனான மண்டனமிர்சரரை சந்தித்து அவரிடம் வாதம் புரிந்து அவரை அத்வைத தத்துவத்தை ஏற்கும்படி செய்ய வேண்டும். அவரை கொண்டு அத்வைதத்தை பரப்புங்கள் என்று கூறினார். குமாரிலப்பட்டருக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்துவிட்டு அவரிடம் விடை பெற்று கொண்டு சங்கரர் மகிஷ்மதி நோக்கி சென்றார். சங்கரரும் அவருடைய சீடர்களும் நர்மதை நதியில் நீராடிவிட்டு மண்டனமிர்சரின் வீட்டை அடைந்தார். அவரது வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்தது. சங்கரர் தம் யோக சக்தியை கொண்டு உள்ளே நுழைந்தார். உள்ளே அவரது தந்தையாருக்கு திதி நடந்து கொண்டிருந்தது. திதி முடியும் வரை காத்திருந்த சங்கரர் மண்டனமிர்சரரை வாதத்திற்கு அழைத்தார். மண்டனமிர்சரர் வாதத்திற்கு ஒப்புக்கொண்டார். அதற்கு அவரது மனைவி சரசவாணி நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். வாதத்தில் மண்டனமிர்சரர் தோற்றால் துறவுரம் ஏற்று ஆதிசங்கரின் கொள்கையான அத்வைதத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் ஆதிசங்கரர் தோற்றால் மண்டனமிர்சரர் வழியில் இல்லறத்தை ஏற்க வேண்டும். ஞானமே முக்திக்கு வழிவகுக்கும் என்று சாஸ்திரம், உக்தி, அனுபவங்கள் ஆகியவற்றால் ஆதிசங்கரர் தன்னுடைய கொள்கையை விளக்கினார். தனது வாதம் ஆதிசங்கரின் முன் தோற்றதை ஒப்புக்கொண்ட மண்டனமிர்சரர் ஞான வழியை ஏற்க தயாரானார். நடுவராக இருந்த சரசவாணி தம் கணவர் துறவியாகி தம்மை விட்டு பிரிவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார். முடிவாக அவர் ஒன்று கூறினார். எனது கணவர் தோற்றது உண்மையே. கணவனும் மனைவியும் ஈருடல் என்றாலும் ஓர் உயிரே. அதனால் கணவனின் பாதியாகிய என்னையும் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் முழுமையான வெற்றி பெற்றதாக கருத முடியும் என்று கூறி வாதிடுவதற்கு ஆதிசங்கரரை அழைத்தார். சகல கலையிலும் வல்லவரான சரசவாணியுடன் வாதிட ஆதிசங்கரர் ஒப்புக்கொண்டார். எப்படியும் தன் கணவரை பிரியக்கூடாது என்று முற்றும் துறந்த முனிவர் என்றும் கூட பார்க்காமல் சங்கரரிடம் கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டாள் சரசவாணி. அதை கேட்டு கூசினார் சங்கரர். அந்த கேள்வியை எதிர்பார்க்காததால் திகைப்படைந்தார். இளம் வயதிலேயே, அதிலும் 8 வயதிலேயே எந்த உணர்வும் ஏற்படும் முன்பே துறவை ஏற்றவர். காமக்கலையின் நுட்பமோ அனுபவமோ அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அதனால் ஆண் பெண் உறவு பற்றிய கேள்விகளை கேட்டார். ஆம், காமத்து பாலில் இருந்து கேள்வி ஒன்றை கேட்டார் சரசவாணி. அந்த அந்தரங்க வினாவை கேட்டதும் வாதகளத்தில் அமைதி நிலவியது. கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டதன் மூலம் வெற்றி பெற நினைத்த தன் அற்ப அறிவை எண்ணி வருந்திய சரசவாணி, தங்களுக்கு 1 மாதம் அவகாசம் தருகிறேன், அப்பொழுது விடையை தெரிந்து சொன்னால் போதும் என்றாள். ஆம், அதற்கு ஆதிசங்கரரும் சிறிது காலம் அவகாசம் கொடுத்தால் காமக்கலையில் தேர்ச்சி பெற்று பதிலளிப்பதாக கூறினார். 1 மாதம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. சீடருடன் ஆதிசங்கரர் அங்கிருந்து புறப்பட்டார். செல்லும் வழியில் ஒரு காட்டை கடக்கும்போது வேட்டையாட வந்த அரசன் ஒருவன் ஒரு மரத்தடியில் இறந்து கிடப்பதை பார்க்கிறார்.
அவன் அப்போதுதான் சில நாழிகைக்கு முன் இறந்திருக்க வேண்டும். பத்மபாதரை அழைத்தார் சங்கரர். சரசவாணியின் கேள்விக்கு பதில் அறிந்து கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்றார். இவன் தேகத்தில் நான் நுழைந்தால் அதன் மூலம் இவனது தேகத்தின் இன்ப ரகசியத்தை உணர்ந்து கொள்வேன். அதன் மூலம் சரசவாணியின் கேள்விக்கு விடை தெரியும். அப்பொழுது அவரை வெல்வேன் என்றார். உடல் வேறு ஆன்மா வேறு என்று உணர்ந்த சங்கரர் அந்த இறந்து கிடந்த அரசன் அமருகன் உடலில் புக தீர்மானித்தார். திரும்பி வரும் வரை தம் உடலை கவனமாக பார்த்து கொள்ளும்படி கூறிய சங்கரர் தன் கால் கட்டை விரலில் இருந்து பிராணனை மேல் வாங்கி வெளியே வரச் செய்து அதை அமருகன் உடலில் புக செய்தார். அதாவது அமருகன் உடலில் சங்கரர் உயிர் பிரவேசித்தது. இதனை பரகாய பிரவேசம் என்று சொல்வார்கள். பரகாய பிரவேசம் என்பது கூடு விட்டு கூடு பாய்வது. அதற்கு பிறகு சீடர்கள் சங்கரர் உடலை ஒரு குகையில் வைத்து ரொம்ப பாதுகாப்பாக மிகுந்த கவனத்துடன் பாதுகாத்து வந்தனர். அரண்மனைக்கு புறப்பட்ட சங்கர அமருகன் மன்னன், அதாவது சங்கரர் அமருகன் என்ற மன்னனின் உடலில் புகுந்ததால் சங்கர அமருகன் மன்னனாக அரண்மனைக்கு புறப்பட்டார். வேட்டையாட சென்ற மன்னன் திரும்பி வந்ததை பார்த்த தலைநகர மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார்கள். அமருகன் முன்பு இருந்ததை விட பொலிவோடு இருப்பதை பார்த்து நகர மக்கள் வியப்படைந்தார்கள். அவரோட மதிநுட்பம் திடீரென்று வளர்ந்திருப்பதை பார்த்து மந்திரிமார்கள் கூட மலைப்புற்றார்கள். சிற்றின்பத்தையே பெரிதாக கருதக்கூடிய தன்னுடைய கணவன் ஏனோ தானோ என்று தங்களிடம் பழகுவதை பார்த்து ராணிகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. சங்கரரும் உடலின் சூழல் உயிரை தீண்டாமல் இல்லறத்தை வாழ்ந்தார். அமைச்சர்களுக்கு அரசனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர் மீது ஐயம் ஏற்படுகிறது. இதனால் மந்திர தந்திரங்களில் வல்லவர்களை அழைத்து வர செய்கிறார்கள். அவர்கள் மூலம் பரகாய பிரவேசம் நடந்துள்ளது என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். அந்த இன்னொரு கூட்டை, அதாவது சங்கரர் உடலை தேடி பிடித்து கொடுத்து விட்டால் இந்த கூட்டில் இருக்கக்கூடிய இந்த உயிர் இன்னும் பலகாலம் நம்முடனே வைத்து கொள்ளலாம். அறிவு ஞானம் பெற்ற அரசனின் ஆட்சியை தொடர்ந்து பெறலாமே என எண்ணி முடிவு செய்கிறார்கள். உடனே காவலர்களையும் வீரர்களையும் உடலை தேடும் பணிக்கு அனுப்பினார்கள். அவர்களும் சங்கரரின் உடலை தேடினார்கள். இறுதியில் வனகுகையில் இருந்து சங்கரரின் புனித உடலை எடுத்து சென்று விட்டார்கள். சங்கரரின் சீடர்கள் அரண்மனைக்கு சென்று காவலர்கள் பலர் வந்ததாகவும் உடலை எடுத்து சென்று விட்டதையும் மறைமுகமாக நின்று சங்கரர் அமருகன் மன்னனிடம் கூறுகின்றனர். இதனை கேட்ட சங்கர அமருகன் நின்ற நிலையிலேயே கீழே விழுந்து இறந்து விட்டார். இதற்கு அடுத்தது சங்கரரின் உடலுக்கு தீ வைக்கிறார்கள். இதனை அறிந்த சங்கர அமரகனுடைய ஆவி எரிகின்ற சங்கரரின் உடலுக்குள் புகுந்தது. ஆவி புகுந்ததும் பொன் ஒளியோடு சங்கரர் எழுந்து வந்தார். இதனை பார்த்து சீடர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பின்னர் 1 மாத காலத்திற்கு முன்பே சரசவாணியின் இல்லத்திற்கு சென்றார். வாசலிலேயே மண்டனமிர்சர் காத்திருந்தார். அவருடைய உள்ளம் எப்போதோ சங்கரருக்கு அடிமையாகிவிட்டது. சங்கரருக்கும் சரசவாணிக்கும் மீண்டும் போட்டி நடந்தது. கூறியது போலவே மன்னன் அமருகன் உடலில் புகுந்து காமக்கலையை கேள்விக்கான பதிலை அறிந்து சரசவாணியை ஆதி சங்கரர் வெற்றி பெற்றார். சரசவாணி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறாள். மண்டனமிர்சர் சங்கரரோட சீடராக அவருக்கு பின்னால் புறப்பட்டார். சங்கரர் அவருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்து சுரேஸ்வராச்சாரியார் என்ற பட்டத்தையும் கொடுத்தார். மண்டனமிர்சர் பிரம்மாவின் அவதாரம். அவரது மனைவி சரசவாணி சரஸ்வதியின் அவதாரம். சங்கரர் மிர்சரரை வென்ற பிறகு சரசவாணி தான் சத்தியலோகத்திற்கு செல்வதாக கூறினாள். அதற்கு சங்கரர் வனதுர்கா மந்திரத்தால் அதை தடுத்து, தாங்கள் சித்ரூபிணியான பரதேவதை, பக்தர்களின் நன்மைக்காக லட்சுமி முதலான தேவதைகளாகவும் நீங்கள் விளங்குகிறீர்கள். நான் விரும்பும் சமயம் நீங்கள் போகலாம் என்று வேண்டவே சரசவாணியும் அதற்கு சம்மதித்தாள். சங்கரர் மீண்டும் சீடர்களுடன் யாத்திரையாக புறப்பட்டு மகாராஷ்டிரம் சென்று அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். ஒரு சமயம் சங்கரரை சுரேஸ்வாச்சாரியாரும் மற்ற சீடர்களும் பின்தொடர ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் சென்றனர். அங்கு மல்லிகார்ஜுன சுவாமியை தரிசனம் செய்தார்கள். அங்கு ஒரு நாள் ஒரு கபாலிகன் வந்தான். சங்கரர் துர்மதங்களை கண்டித்து அத்வைதத்தை நிலைநாட்டி வருவதை பார்த்து தன் மதமும் போய்விடுமோ என்று பயந்து எப்படியாவது அவரை ஒழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அவன் சங்கரரிடம், நான் பல ஆண்டுகளாக இவ்வுடலுடன் கைலாயம் செல்ல எண்ணி பரமசிவனை குறித்து தவம்
செய்து வருகிறேன். அவர் என் முன் தோன்றி எல்லாம் அறிந்த ஒருவன் ஞானி அல்லது சக்கரவர்த்தி இவர்களில் ஒருவருடைய தலையை எடுத்து அக்னியில் போட்டு ஹோமம் செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் என்று அருளினார். ஆனால் இந்த காலத்தில் சக்கரவர்த்தி தலை கிடைப்பது அரிது. தாங்கள் ஒரு ஞானி, எல்லாம் அறிந்தவர். உங்கள் தலையை நான் வெட்டினால் உங்களுக்கு துக்கம் ஏற்படாது, எனக்கு காரியம் கைகூடும் என்று வேண்டினான். அவன் சொன்னதை புரிந்து கொண்ட சங்கரர் சிரித்துக்கொண்டே தன் தலையை பலியாக கொடுக்க தமது ஆட்சேபனை இல்லை என்று சொன்னார். தம் சீடர்களுக்கு தெரியாமல் பைரவர் கோவிலுக்கு தாம் வருவதாக கூறி நள்ளிரவில் கோவில் இருந்த குகைக்கு புறப்பட்டார். தன் குருவுக்கு ஏதோ ஆபத்து என்று பத்மபாதர் உணர்ந்தார். ஆகவே குருவை காப்பாற்றும்படி பகவான் நரசிம்மரை மனமுருக வேண்டிக் கொண்டார். நரசிம்ம மந்திரத்தில் சித்தி பெற்றிருந்த பத்மபாதர் தானே நரசிம்மமாகி சங்கரர் இருக்குமிடத்திற்கு குதித்து ஓடி வந்து கபாலிகன் மேல் பாய்ந்து அவன் மார்பை பிளந்து அவனை கொன்றார். தியானம் கலைந்த சங்கரர் கண்ணை திறந்து பார்த்து நடந்ததை அறிந்து கொண்டார். இதன்பின் சங்கரர் கோகர்ணம், ஹரிபுரம் முதலிய இடங்களில் யாத்திரை செய்த பிறகு கொல்லூர் மூகாம்பிகை தலத்திற்கு வந்தார். அங்கு தமது ஒரே புதல்வன் இறந்து போய் அந்த சடலத்தை மடியில் வைத்து கொண்டு வருந்தும் தம்பதிகளை பார்த்து சங்கரர் மனமுருகி கடவுளை பிரார்த்திக்க இறந்த புதல்வன் உயிர் பெற்று எழுந்தான். அதன்பின் சங்கரர் மூகாம்பிகையின் ஆலயத்துள் சென்று அம்பிகையை துதித்து தன் சிஷ்யர்களுடன் சில தினங்கள் இங்கு தங்கியிருந்தார். சங்கரர் கொல்லூரில் தங்கியிருந்த போது அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அவருடைய காய்ச்சலை குணப்படுத்த மூகாம்பிகையே கஷாயம் தயாரித்து சங்கரருக்கு கொடுத்து குணப்படுத்தியதாகவும் அதன் அடிப்படையில் இன்றும் கூட மூகாம்பிகைக்கு இரவு நெய்வேத்தியத்தின் போது கஷாயம் வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. சங்கரர் கர்நாடகாவில் பல புண்ணிய தலங்களுக்கு சென்றார். அப்போது ஸ்ரீவாடியில் கடவுள் பக்தியுள்ள ஒரு அந்தணர் தமது ஊமை மகனை அழைத்து கொண்டு சங்கரரிடம் வந்தார். அவரை நமஸ்கரித்து, ஐயா, என் மகன் ஊமையாக மட்டுமல்ல மூளை வளர்ச்சியின்றியும் காணப்படுகிறான். தாங்கள்தான் அவனை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். சங்கரர் சிறுவனை பார்த்து, நீ யார், ஏன் இப்படி ஜடம் போல் இருக்கிறாய் என்று கேட்டார். அதுவரை ஊமையாக இருந்த சிறுவன் பேச ஆரம்பித்தான். நான் ஜடமில்லை, சித்ரஸ்ரூபி என்று பதிலளித்து 12 ஸ்லோகங்களால் ஆத்ம தத்துவத்தை விளக்கினார். இதுவே அஸ்தாமலகியம் என்று சொல்லப்படுகிறது. சங்கரர் இதற்கு உரை இயற்றியுள்ளார். சங்கரர் அந்த சிறுவனை ஆசிர்வதித்து அவனுக்கு அஸ்தாமலகா என பெயரிட்டு தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். அஸ்தாமலகருக்கு எப்படி பிறவிலேயே பாடம் கற்காமலே ஞானம் வந்தது என்று சீடர்கள் கேட்க அதற்கு சங்கரர் கூறினார், யமுனா நதிக்கரையில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு மாது தனது 2 வயது பாலனை அவரிடம் பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு நதியில் ஸ்நானம் செய்ய சென்றாள். தற்செயலாக குழந்தை நதியில் விழுந்து இறக்க மக்கள் அந்த குழந்தையின் சடலத்தை அந்த முனிவர் முன்பு இட்டு புலம்பினார்கள். கருணை மிகுந்த முனிவர் நடந்ததை அறிந்து தன் யோக சக்தியால் குழந்தையின் உடலில் புகுந்தார். அவரே அஸ்தாமலகர் என்று சங்கரர் கூறினார். சங்கரர் கர்நாடகா துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த சிருங்கேரிக்கு வந்து சேர்ந்தார். தசரதர் புத்திரபாக்கியம் வேண்டி செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தி வைத்த ரிஷ்ய சிருங்க மாமுனிவரின் ஆசிரமம் அங்கு இருந்தது. இங்கு நிறைமாத கர்ப்பிணியான ஒரு தவளை வெயிலில் உஷ்ணம் தாங்காமல் தவிக்கும் போது ஒரு நாகப்பாம்பு படமெடுத்து தன் தலையால் குடைப்பிடித்து அந்த தவளையை காப்பாற்றிய அற்புத காட்சியை கண்டார் சங்கரர். இயல்பாகவே விரோதிகளான இவை இரண்டும் ஒன்றாக இருப்பதை பார்த்த சங்கரர் இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்த இடம் என கருதினார். முன்பு சரசவாணியை வனதுர்கா மந்திரத்தால் கட்டுப்படுத்தி தான் விரும்பும் இடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று செய்த வேண்டுகோள் நினைவுக்கு வர அதன்படியே அவளுக்கு ஓர் ஆலயத்தை ஏற்படுத்தி பிரம்மஸ்வரூபிணியாக சாரதா பரமேஸ்வரியை பிரதிஷ்டை செய்தார். சிருங்கேரியில் சங்கரர் தங்கியிருக்கும் இடத்திற்கு அநேக சீடர்கள் வந்தார்கள். அவர்களில் கிரி என்ற சீடரும் ஒருவர். இவர் சற்று மந்த புத்தி உடையவர், அதிகம் பேச மாட்டார். ஆனால் குரு சங்கரர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்.
எப்போதும் குரு சேவையிலேயே ஈடுபட்டிருப்பார். பாடங்களை கிரகிக்க திறமையற்றவர். இதனால் மற்ற சீடர்கள் அவரை அலட்சியப்படுத்தினார்கள். ஒரு நாள் வகுப்பு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் கிரி வரவில்லை. அவர் குருவின் துணிகளை துவைப்பதற்காக துங்கபத்திரா நதிக்கு சென்றிருந்தார். கிரி வந்தவுடன் பாடம் ஆரம்பிக்கலாம் என்று சங்கரர் கூறினார். கிரியோ மந்தமாக இருக்கிறார், அவருக்காக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று மற்ற சீடர்கள் கூறினர். தம் சீடர்களுக்கு பாடம் கற்பிக்க விரும்பிய சங்கரர் மனதினாலேயே தியானம் செய்து கிரிக்கு எல்லா வித்தைகளும் தோன்றட்டும் என்று அருள் புரிந்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் கிரி உள்ளே நுழைந்தார். தம் குருவை பாராட்டி தோடகா எனும் பண்ணில் 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பாட்டை பாடிக்கொண்டு வந்தார். இந்த துதியே தோடகாஷ்டகம் ஆனது. இதனாலேயே கிரி தோடகாச்சாரியார் என்று அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து மற்ற சீடர்கள் தோடகாச்சாரியார் மீது மிக்க மதிப்பு வைக்க ஆரம்பித்தனர். குருவின் உத்தரவுப்படி எல்லா சீடர்களும் பல நூல்களை இயற்றினார்கள். சங்கரர் சீடர்களுடன் 12 ஆண்டுகள் சிருங்கேரியில் தங்கியிருந்தார். சிருங்கேரியில் இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் சங்கரருக்கு தம் தாயின் உடல்நிலை சரியில்லை என்பதையும் அவருடைய இறுதி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் யோக சக்தியால் உணர்ந்தார். தம் சீடர்களிடம் தாயின் நிலையை கூறிவிட்டு காலடி வந்தடைந்தார். தாய் மரணிக்கும் தருவாயில் ஆதிசங்கரர் தாயுடன் இருப்பதாக உறுதியளித்த பிறகே சந்நியாசம் மேற்கொள்வதற்கு அவரின் தாய் அனுமதி அளித்திருந்தார். அதனால் அவரது தாய் நோயுற்றிருப்பதை அவர் உணர்ந்ததும் அவரது தாயின் மரணப்படுக்கையில் அவர் அருகில் இருப்பதற்காகவே அவ்வளவு நெடுந்தொலைவில் இருந்து நடந்து கேரளாவுக்கு வந்தார். அவரது தாயுடன் ஒரு சில நாட்கள் கழித்தார். அவர் இறந்த பிறகு ஆதிசங்கரர் மீண்டும் வடக்கு நோக்கி திரும்ப நடந்தார். ஒரு நாள் பத்மபாதர் குருவிடம் தீர்த்த யாத்திரை செல்ல அனுமதி கேட்டார். சங்கரர் யாத்திரையின் சிரமங்களை கூறி யாத்திரையினால் சந்நியாசியின் நெறிமுறைகளை கடைபிடிப்பது இயலாது என்றும் உபதேசித்தார். பத்மபாதர் நிர்பந்தம் செய்யவே சங்கரர் அனுமதி கொடுத்தார். குருவினிடம் அனுமதி பெற்று பத்மபாதரும் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். சிருங்கேரியில் இருந்து கிளம்பிய பத்மபாதர் காளகஸ்தி, காஞ்சி முதலிய தலங்களில் தரிசனம் செய்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார். அங்கு அவருடைய தாய்மாமன் வீட்டில் தங்கினார். அந்த தாய்மாமன் பிரபாகர் என்பவருடைய கொள்கைகளை பின்பற்றுபவர். அதை கண்டித்து சங்கரரால் எழுதப்பட்ட நூலுக்கு பத்மபாதர் அழகான உரை எழுதியிருந்ததைக் கண்டு அவரது தாய்மாமன் வருந்தினார். ஆனால் அதை தாய்மாமன் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு முறை பத்மபாதர் தன் மாமனிடம் தான் ராமேஸ்வரம் போய் வர உத்தேசித்திருப்பதாகவும் அதுவரை தன்னால் இயற்றப்பட்ட நூலை பாதுகாக்கும்படியும் சொல்லிவிட்டு புறப்பட்டார். தன் கொள்கைக்கு விரோதமாக இருந்த நூலை ஒழிக்க எண்ணிய மாமன் அவர் வீட்டிற்கே தீ வைத்து எரித்து விட்டார். ராமேஸ்வர யாத்திரையை முடித்து கொண்டு திரும்பிய பத்மபாதர் தனது நூலை தரும்படி மாமனிடம் கேட்டார். தற்செயலாக வீட்டில் நெருப்பு பிடித்து எரிந்ததால் அந்த நூலும் போய்விட்டது என்று மிகவும் வருத்தப்பட்டவர் போல் கூறினார். இதை கேட்டு முதலில் வருத்தமுற்றாலும் மறுபடியும் அந்த நூலை எழுதப் போவதாக பத்மபாதர் கூறினார். இதை கேட்டு பயந்த மாமன் பத்மபாதர் மறுபடியும் எழுதாமல் இருப்பதற்காக உணவில் விஷத்தை சேர்த்து கொடுத்து விட்டார். புத்தி கலக்கம் அடைந்த பத்மபாதருக்கு மறுபடியும் எழுத முடியாமல் போய்விட்டது. இதனால் மிகவும் வருந்தினார். சங்கரர் தாயாரின் இறுதிச் சடங்குக்காக கேரளத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்றார் பத்மபாதர். எல்லா விவரங்களையும் குருவிடம் தெரிவித்து புத்தகம் எரிந்து போனதையும் மறுபடியும் எழுத முடியாமல் புத்தி கலங்கி இருப்பதையும் கூறி கதறினார். இதை கேட்ட சங்கரர், கர்மாவின் போக்கு விசித்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் புத்தகம் எழுதியவுடன் நீ என்னிடம் வாசித்து காட்டிய பகுதி மாத்திரம் என் ஞாபகத்தில் இருக்கிறது. அதை சொல்கிறேன், எழுதிக்கொள் என்று கூறி சமாதானப்படுத்தினார். இவ்வாறு சங்கரர் கூறி பத்மபாதர் எழுதி வெளிவந்ததுதான் பஞ்சபாதிகை என்ற நூல். அத்வைத தத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்காக சங்கரர் இந்தியாவின் 4 திசைகளிலும் 4 மடங்களை நிறுவினார். அவருடைய 4 முக்கிய சீடர்களே இந்த 4 மடங்களின் முதல் பீடாதிபதி ஆனார்கள். கிழக்கே பூரி ஜெகநாத்தில் ரிக்வேத பிரதானமான கோவர்த்தன மடத்தை நிறுவி அதன் பீடாதிபதியாக பத்மபாதரை நியமித்தார். தெற்கே சிருங்கேரியில் யஜுர்வேத பிரதானமாக சாரதா மடத்தை நிறுவி சுரேஸ்வராச்சாரியாரை பீடாதிபதியாக்கினார். மேற்கே துவாரகையில் சாமவேத பிரதானமாக ஒரு மடத்தை நிறுவி அஸ்தமலாக்காவை பீடாதிபதியாக நியமித்தார்.
வடக்கே பத்ரியில் அதர்வன வேத பிரதானமாக ஜோதிர் மடத்தை நிறுவி தோடகாட்சியாரியாரை பீடாதிபதியாக நியமித்தார். கைலாயத்தில் இருந்து தான் கொண்டு வந்திருந்த சந்திர மௌலீஸ்வர ஸ்படிக லிங்கத்தையும் ரத்ன கர்ப்ப கணபதி விக்கிரகத்தையும் சுரேஸ்வரரிடம் கொடுத்து பூஜித்து வரும்படியும், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று 3 சக்திகளுக்கும் மேலான சாரதா பரமேஸ்வரியை ஆராதித்து வரும்படியும் ஏற்பாடு செய்தார். சுரேஸ்வரரை தொடர்ந்து இந்த பணியை சிருங்கேரி பீடத்தைச் சேர்ந்த மடாதிபதிகள் பூஜித்து வருகின்றனர். சங்கரரால் ஏற்றி வைக்கப்பட்ட ஜோதி சிருங்கேரியில் இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. மேற்கில் துவாரகாவிலும், வடக்கே பத்ரியிலும், கிழக்கே பூரியிலும், மத்தியில் சிருங்கேரியிலும், தெற்கே காஞ்சியிலும் பீடங்களை நிறுவினார் ஸ்ரீ சங்கரர். காஞ்சியில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தை நிறுவிய ஆதிசங்கரரே அதன் முதல் குருவாக இருந்தார். ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து ஆலய நிர்மாணமும் செய்து வைத்தார். ஸ்ரீ காமகோட்டி பீடத்தில் தனக்கென்று கைலாயத்தில் இருந்து கொண்டு வந்த 5 ஸ்படிக லிங்கங்களில் ஒன்றான யோகலிங்கத்தை ஸ்தாபித்தார். தனக்கு பின் ஆச்சாரியராக ஸ்ரீ சுரேஸ்வரரை நியமித்தார். காஞ்சி மடம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் புகழ்பெற துவங்கியது. இதனை சிருங்கேரி சங்கர மடத்தின் கிளையாக தான் கருதுகின்றனர். சங்கரர் சில சீடர்களை மட்டும் அழைத்து கொண்டு பத்ரி சென்றார். அங்கு சில காலம் தங்கியிருந்து அத்வைத தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார். சில காலம் பத்ரியில் வசித்துவிட்டு கேதாரம் அடைந்தார். அங்குள்ள கடும் குளிரை அவரது சீடர்களால் தாங்க முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டனர். சங்கரர் சிவபெருமானை பிரார்த்தனை செய்ததால் அங்கு ஒரு வெந்நீர் ஊற்று தோன்றியது. இன்றும் அந்த ஊற்றை நாம் பார்க்க முடியும். சிவபெருமானின் அவதாரமாகிய சங்கரர் தமது 32வது வயதை அடைந்தார். தமது அவதார நோக்கம் பூர்த்தியாகி விட்டதையும் தமது ஆயுள் முடிந்து விட்டதையும் உணர்ந்து சங்கரர் தமது உடலை தியாகம் செய்ய எண்ணினார். அப்போது தேவர்கள் பூமாரி பொழிந்து சிவபெருமானின் பெருமைகளை பாடினார்கள். சிவனது வாகனமாகிய காளையும் வந்தது. சங்கரர் காளையில் அமர்ந்து கைலாயம் சென்றார். இமயமலையில் சுமார் 11,750 அடி உயரத்தில் கேதாரநாத்தில் ஆதிசங்கரர் பூ உலகில் இருந்து மறைந்த இடத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரிய கைவல்ய தாமா என்ற பெயரில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.